விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த அரசு கல்லூரி மாணவர் மாரிக்கண்ணன் என்பவர் வேறு மதத்தில் சேரப்போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமானது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாரிக்கண்ணன் அவரது நண்பரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அந்த நம்பருக்கு பெற்றோர் தொடர்பு கொண்டு பேசிய போது தன்னை தேட வேண்டாம் என்று கூறிவிட்டு மாரிக்கண்ணன் தொடர்பை துண்டித்துள்ளார். அவர் தான் வேற்று மதத்தில் சேரப்போவதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் கடிதம் எழுதி வைத்துவிட்டும் சென்றுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அவர் பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள அமைச்சர்களை மனதில் வைத்து சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, படிக்காதவர்கள் எப்படி பள்ளி கல்வியை பற்றி பேசலாம் என்கிறார் அண்ணாமலை. இது காமராஜரை பார்த்து கேட்கும் கேள்வியா? என்னை சரித்திர பதிவு குற்றவாளி என அண்ணாமலை சொல்கிறார். அப்படியென்றால் அவர் லஞ்ச பேர்வழி என்று நான் சொல்கிறேன். அண்ணாதுரையால் வளர்க்கப்பட்ட திமுக கூண்டு கிளிகள் அல்ல, கூவும் குயில்கள். திமுக பல கோடி மக்களுக்கு நிழல் தரும் ஆலமரம். ஆனால் பாஜக ஊசிப்போன பண்டம். அது யாருக்கும் பயன்படாது. பாஜகவை 2026 மக்கள் தூக்கி எறிய தயாராக இருக்கின்றனர். இந்திய வரைபடத்தில் கீழே இருக்கிற தமிழகத்தை வரைபடத்தின் மேலே இருக்கும் அத்தனை மாநிலங்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின். லோக்சபா தேர்தலில் 40 இடங்களையும் கைப்பற்றி பாஜகவை அலற விட்டுள்ளோம். வரும் சட்டசபை தேர்தலிலும் அலற விடுவோம். 200 இடங்களில் வெற்றி என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியம் என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் குற்ற செயல்கள் நடக்கிறதா என்பதை கண்காணிக்க நக்சலைட் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். அங்குள்ள பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமலை, கொடைக்கானலில் வெளிநாடுகள், வெளிமாநிலங்களிலிருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இங்கு தீவிரவாதிகள் முகாமிட்டு நாச வேலைகளில் ஈடுபட வாய்ப்புள்ளது என கருதிய நக்சலைட் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடிக்கடி முகாமிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு கருப்பு சட்டை அணிந்து நியாய விலை கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு எடை முறைகேடுகளை தவிர்க்க ரேஷன் கடைகளுக்கு அனைத்து உணவுப் பொருட்களையும் பொட்டலமாக வழங்க வேண்டும். திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை பெறும்போது அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் KR விஸ்வநாதன் இது குறித்து கூறும்போது, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு எடை குறைவின்றி அனைத்து உணவுப் பொருட்களும் கிடைக்க செய்யும் விதத்தில் பொருட்களை பொட்டலமாக வழங்க அரசு மறுத்து வருகிறது. இதனால் கொடவுனில் இருந்து கடைக்கு ரேஷன் பொருட்கள் வருவதற்குள் பல கட்ட முறைகேடுகள் நடக்கிறது. ஆனால் இறுதியில் ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மீதுதான் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டும் என அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி அரசு எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தியும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் எங்களின் எதிர்ப்பை அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லும் விதம் அனைத்து நியாய விலை கடை பணியாளர்களும் கருப்பு சட்டை அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று போராட்டம் நடத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சேத்தூரில் நித்யானந்தா ஆசிரமத்திற்கு வைத்த சீல்களை அகற்றி உள்ளே சென்ற சீடர்கள் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜபாளையம் பொது பேருந்து நிலையம் அருகே கோதை நாச்சியார்புரம், சேத்தூர் ஆகிய இடங்களில் தனியார் சார்பில் நித்யானந்தா ஆசிரமத்திற்கு 40 ஏக்கரில் இடம் வழங்கப்பட்டது. இங்கு ஆசிரமங்கள் கட்டப்பட்டு நித்யானந்தா சீடர்கள் தங்கி வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் நித்யானந்தா குறித்து சர்ச்சை வெளியானதை அடுத்து தானம் வழங்கிய இடங்களின் பத்திரங்களை ரத்து செய்ய கோரி தானமாக கொடுத்தவர் சிவகாசி RTOவிடம் மனு செய்திருந்தார். அந்த இடங்களை இரு தரப்பினரும் பயன்படுத்தக்கூடாது என RTO பிரியா ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார். இதையடுத்து தாசில்தார் ராமசுப்பிரமணியன் மார்ச் 21 இரு ஆசிரமங்களிலும் இருந்த சீடர்களை வெளியேற்றி சீல் வைத்தார்.
இந்நிலையில் தற்போது ஆசிரமங்களின் சீல்களை உடைத்து மீண்டும் சீடர்கள் உள்ளே சென்றனர். இதுகுறித்து வருவாய்த்துறையினர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து ராஜபாளையம் புது பேருந்து நிலைய ஆசிரமத்தில் புகுந்த உதயகுமார், தீபா, பிரேமா, தாமரைச்செல்வி, ரேவதி, சேத்தூர் ஆசிரமத்தில் புகுந்த நித்யா சாரானந்த சுவாமி, நித்யா சுத்த ஆத்மானந்த சுவாமி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கணக்கு பதிவியல் தேர்வில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கால்குலேட்டர் பயன்படுத்திக் கொள்ள சிபிஎஸ்இ அனுமதி அளிக்க திட்டமிட்டுள்ளது. பாஜக உட்பட 6 கட்சிகளின் வங்கிக் கணக்குகளில் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்த தொகையை விட தேர்தல் முடிந்த பின்பு அதிக பணம் இருந்தது ஆய்வில் தெரியவந்துள்ளது. 10 ஆப்பிரிக்க நாடுகளுடன் சேர்ந்து முதன்முறையாக இந்தியா கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட உள்ளது. தான்சானியா, மொசாம்பிக்யூ உட்பட 10 நாடுகளுடன் அடுத்த மாதம் இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது.